ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜய் பிரியங்காவ பத்தி தான் பேச போறோம். விஜய் பிரியங்காவ பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். சோ இப்போ நாம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா கேபிஒய் தீனா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, விஜய் பிரியங்கா கர்ப்பமா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து அவங்கள ஆன்டின்னு கூப்பிடணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் பிரியங்கா அதாவது இதுக்கு முன்னாடி தொகுப்பாளர்களின் இளவரசி அப்படின்னா நாம வந்து டிடிய சொல்லுவோம். இன்னைக்கு அந்த இடத்துல வந்து விஜய் பிரியங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சேனல்ல பல பேர் விஜேவா இருந்திருக்காங்க, முன்னணியாவும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுப்பாளர் அப்படின்னா அது வந்து நம்மளோட பிரியங்கா மட்டும்தான். அவங்களுக்கு குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபேன்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க வெளியில போனாலே மிகப்பெரிய ஒரு ராஜ மரியாதை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ரொம்பவே அன்பு பாசம் எல்லாம் நம்மளோட மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆதரவு தான் அவங்கள இந்த அளவுக்கு மேல மேல வெற்றி பெற செய்யுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் பிரியங்கா பண்ணக்கூடிய ஒரு ஷோவா அது போர் அடிக்காம ரொம்ப என்டர்டைனிங்கா போவோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பேர் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது வரைக்கும் யாரும் வரல, இனிமேலும் வர முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. விஜய் பிரியங்காவையும் விஜய் டிவியும் இனி பிரிக்கவே முடியாது அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் பிரியங்கா எப்பவுமே கலாய்க்கிறது, கிண்டலா பேசுறது, ஓப்பன் டாக்கா பேசுறது இப்படிதான் இருந்துட்டு இருக்காங்கன்னு நாம நினைச்சோம். ஆனா யாருக்குமே தெரியாம 3 வருஷமா சீக்கிரட்டா தன்னோட லவ்வ மெயின்டைன் பண்ணி சடனா கல்யாணம் பண்ணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கல்யாணம் ரொம்பவே பேசப்பட்டது. வயசு வித்தியாசம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி முன்னாடியே கர்ப்பமாயிட்டு கல்யாணம் பண்ணாங்களா, இல்லாட்டி பணத்துக்காக இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா அவங்களோட கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட கல்யாணம் மட்டும்தான் பெருசா பேசப்படுமா அப்படின்னு கேட்டா அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு விஜய் பிரியங்காவோட கல்யாணமும் பேசப்பட்டது. அதுல எந்த ஒரு குறைவுமே இல்லாம பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பத்தி விஜய் பிரியங்காவே பல தடவை வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்மளோட ரசிகர்கள்லாம் விடாம தொடர்ந்து அவங்கள பல கேள்விகள் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். எஸ், ஸோ அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி விஜய் பிரியங்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரு வேணா என்ன வேணா சொல்லுங்கப்பா, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணது கூட எதுக்காக அப்படின்னா, என்னோட அம்மா தொடர்ந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆசைக்காக தான் நாங்க கல்யாணமே பண்ணோம். இது வந்து ஒரு பிளானே கிடையாது, சடன் பிளான் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாய் உங்க உருட்டு, இதுக்கு மேல நான் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க ரெடியா இல்ல. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்னோட லைஃபை நான் வந்து ஹாப்பியா வாழறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப வரைக்கும் 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கேபிஒய் தீனாக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய பாக்குறதுக்காக விஜய் பிரியங்கா ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. ஸோ அப்பதான் கேபிஒய் தீனா வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி விஜய் பிரியங்கா அக்கா வந்து என் குழந்தைய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரம் தாயாக போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவங்கள வந்து ஆன்டின்னு நான் கூப்பிடணும்னு ஆசைன்னு சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் கிடையாது, ஏற்கனவே பல பேர் வந்து அவங்க ஆன்டின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற விதமா கொஞ்சம் கலகலப்பா அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. சோ இத பார்த்த பல ரசிகர்களும் விஜய் பிரியங்கா அப்ப கர்ப்பமா இருக்காங்களா அப்படின்னு கேள்விகள் கேட்டு வராங்க. சோ விஜய் பிரியங்கா இப்போ கர்ப்பமா இருக்கிறதா தான் 90% நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய குழந்தைய பார்க்கறதுக்காக ஒரு முக்கியமான ஒருத்தங்க வந்தாங்க. ஸோ எல்லாரும் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து நான் ஸ்வீட்ஸு அந்த இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணேன். ஆனால் இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் காமிச்சாலே யார் வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வத்த குழம்பு இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இவங்க தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வத்த குழம்புக்காக வந்தாதான் நினைக்க வேண்டாம். அவங்க உண்மையாகவே பாப்பாவை பார்க்க தான் வந்தேன். இது மத்தியானம் வந்து இதை மூடி வச்சா பாப்பாவை பார்க்கறாங்கன்றதுனால எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வழி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேலன்ஸே ஒரு டப்பா ஃபுல்லா இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஆனா நீங்க பேலன்ஸ் இருக்கிறத பாக்கலாம். இவங்க வீட்டுக்கு எடுத்துப்பாங்கன்னா இதை சுத்தமா கொஞ்சம் கூட நீங்க பேலன்ஸை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபாதர் மாதிரி நடந்துக்கோங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஆண்டி. இது வந்து ரொம்ப ஹாப்பி. ஆண்டி வந்து குழந்தைய பார்க்க வந்தது. சீக்கிரம் வந்து உங்களை ஆண்டின்னு கூப்பிடணும். ஆல்ரெடி நிறைய பேர் உங்களை ஆன்டின் தான் கூப்பிட்டு என் குழந்தையும் வளர்ந்து உங்களை ஆன்டின் கூப்பிடணும். ஸோ அது கண்டிப்பா நடக்கும்.
தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதனாலதான் அவங்க ஷோக்கள்ல வந்து ரொம்ப ஆடாம பாடாம குதிக்காம ஓடாம ஒரு நின்ன இடத்துல இருந்து வெறும் பேச்சால மட்டுமே அந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கிறதாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரியங்காவோட ஷோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர என்துவா இருக்கும், பயங்கர ஒரு எனர்ஜியா எல்லாமே பண்ணுவாங்க, ஓடுறது ஆடுறது பாடுறது அப்படின்னு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. பட் இப்பெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான முறையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த என்டர்டைன்மெண்ட் அந்த கவுண்டர் மட்டும் அவங்க கிட்ட குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படி போனாலும் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப அவங்க உருவாக்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஸோ மேபி அடுத்த பிளான் அவங்க குழந்தை பெத்துக்கிறதாவும் இருக்கலாம். அந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவங்க இப்ப ரெடியா கூட இருக்கலாம். மேபி அது கன்சீவா கூட ஆயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எல்லாமே கூடிய சீக்கிரம் ரசிகர்களுக்கு அவங்க அபிஷியலாவே சொல்லதான் போறாங்க. அது எல்லாருக்குமே தெரிய வரதான் போகுது. இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவை திறந்தாலே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள பத்தி என்ன நியூஸ் வருது அப்படின்றது தான் ரசிகர்கள் எல்லாருமே வந்து தேடி தேடி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்த ஒரு விஷயம் தான் விஜய் பிரியங்காவோட கர்ப்பம் அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். ஸோ விஜய் பிரியங்காவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.